ஜென்ரலாகவே நிறைய பேர் 30 to 50K, அதாவது 30,000 50,000 சேலரி வாங்கக்கூடிய கேட்டகரியில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் சேலரி வாங்கக்கூடிய ஒரு பர்சன் எவ்வளோ பர்சன்டேஜை ஒவ்வொரு மாதமும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டுமே தனியாக எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னால் இப்போ நம்ம பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், சேவிங்ஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா என்ன, இது வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் பேசிக்ஸ், இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ சேவிங்ஸ் சொல்கிறோம், சேவிங்ஸ் வந்து என்னென்ன பர்பஸ்க்கு நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு தேவையாக இருக்கும், என் குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு 6 months 8 months இருக்கும், என்னோட டாட்டரோட மேரேஜ் இருக்கலாம், நான் ஒரு வீடு பார்த்துனே இருப்பேன், ஆல்மோஸ்ட் முடிகிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கும், அந்த நேரத்தில் நான் கொடுக்க வேண்டிய பணம், இந்த மாதிரி பணத்தெல்லாம் சேவிங்ஸில் தான் இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம ரிட்டர்ன், இப்போ என்கிட்ட வந்து ஒரு 1,00,000 இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், இதை செலவு பண்ணக்கூடாது, ப்ரிசர்வ் பண்ண சொல்லி எங்கள் பேங்க் லாக்கரில் எடுத்து, வீட்டில் இருக்கிற ஒரு சேஃப்டி லாக்கரில் எடுத்து பூட்டி வச்சிடுறேன். நான் ஒரு வருஷம் எனக்கு இந்த பணம் தேவையே படலை, அப்போ இந்த ஒரு வருஷம் கழிச்சு எடுக்கிறோம் அந்த பணம் தேவை, எவ்வளோ இருக்கும் அந்த பணம்? அதே 1,00,000 தான் இருக்கும். அப்படியே நம்ம அதே 1,00,000 இருக்குன்னு நினச்சா நம்ம தவறு. அது வந்து 93,000 தான் இருக்கும் அந்த வேல்யூ. அது எப்படி அந்த பீரியட் ஆஃப் டைம், வாட் எவர் த பீரியட் ஆஃப் டைம், 1 month 3 months 6 months 1 year 2 years, அந்த நேரத்தில் அந்த பணம் எரோடு தான் ஆயிருக்குமே தவிர குரோத்தே ஆயிருக்காது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் இட் இஸ் ஆஸ் அன் எபிலிட்டி டு பீட் த இன்ஃப்ளேஷன். இப்போ நீங்கள் ஒரு 25 30 வயசு நபராக இருக்கீங்க, இப்போ நீங்கள் உங்கள் முதலீடு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட இலக்குகள் எல்லாமே 3 5 வருஷம் தாண்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட இருக்கிற 100 ரூபாயில் அட்லீஸ்ட் ஒரு 50 60 ரூபாயை பங்கு சார்ந்த முதலீடு பண்ணணும். ஈக்விட்டி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் 50 to 60% இன்வெஸ்ட் பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு எதிர்பார்க்காத ரிஸ்க்லாம் வர்றதுக்கு ரிஸ்க் இருக்குல்ல, எமர்ஜென்சி ஏதோ ரீசன்ஸ் இருக்கலாம், அப்போ நம்ம 20 to 30% டெட்டில் இருக்கலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கில் எஃப்டி இருக்குது, ரெக்கரிங் டெபாசிட்ஸ் இருக்குது, கோல்டில் பண்ணலாம், அல்லது லேண்டில், ரியல் எஸ்டேட்டில், மற்ற ஏதாவது ப்ராடக்ட்ஸில், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட், இப்படி நிறைய டைப்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இது என்னென்ன இன்னும் வெரைட்டியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். நீங்கள் நிறைய நாளாக கேட்டுட்டு இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம ஃபினான்சியல் பிளானரவே பார்த்து நேரடியாக அவர்கிட்டவே உங்களுடைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். வணக்கம் ரூல் யுவர் லைஃப் சப்ஸ்கிரைபர்ஸு. இப்போ நான் பார்க்கலாம், நான் பேர் சுரேஷ் பார்சாது, ஐம் ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர். நிறைய ஆர்டிகல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஒரு இந்து பிஸ்னஸ் லைனுக்கு ஒரு 1200 1300 ஆர்டிகல்ஸ் பண்ணியிருக்கோம். நானே விடனுக்கு ஒரு 400 500 ஆர்டிகல்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 500 பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணியிருப்போம். புதிய தலைமுறைக்கு ஒரு 100 to 200 ஷோஸ் பண்ணியிருப்போம். நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக இருக்கோம். ஸோ நம்ம எல்லாமே கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணால் இட் இஸ் பெட்டர் அப்படின்னு நம்ம 2006-07 பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்தியாவிலே ஃபினான்ஷியல் பிளானிங் அதிகமாக ஒரு எழுதின ஒன் ஆஃப் தி ஃபியூ மெம்பர்ஸில் ஐ ஷுட் ஹவ் பீன் ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ். நிறைய ஃபேமிலியாக கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது அவங்களுக்கு வே தே லுக் அட் இட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ அப்படி எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்மள்ட்ட தொடர்பில் இருக்கவங்க நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த சேனலுக்காக என்ன இன்டர்வியூ பண்ணதில் ஐ எம் மோர் ஹாப்பி. ஐ லவ் டு மீட் யூ ஆல். எஸ் சார், தேங்க்யூ. ஆக்சுவலாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டட், ஃபினான்சியல், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நிறைய பேர் பார்க்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு புரியறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு டிஃப்ரென்சேஷன் புரிஞ்சுக்கணும். சேவிங்ஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க நம்ம பரவாயில்ல நம்ம பார்த்துருக்கோம். இந்தியன்ஸ் எப்பயுமே வந்து நம்ம பேசிக்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட அட்வான்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு சின்ன வயசுல நம்ம பழக்கமாக்கிட்டோம். ஒரு மொபைல் வாங்குகிறோம், ஒரு கார் வாங்குகிறோம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், அந்த ப்ரோச்சர்ஸை படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டே நம்மளுக்கு கிடையாது. வாங்கினா முதல்ல வந்து யூஸ் பண்ண, அப்புறம் அதை பிரித்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க நிறைய வீட்டில். ஸோ இது மாதிரி பேசிக்ஸ்க்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. நம்ம பார்க்கலாம் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5th ஸ்டாண்டர்ட்லேயோ நம்ம வந்து காம்பவுண்டிங் ஃபார்முலாம் என்னென்னு படிச்சிருப்போம். ஆனால் அது லைஃப்பில் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தா ரொம்ப குறைவான நேரத்தில் தான் அப்ளிகேஷன் பண்ணியிருப்போம். ஒருத்தர் ஒரு 25 வயசு இருக்கிறவட்ட போய் காம்பவுண்டிங் ஃபார்முலா சொல்லுங்கள், இல்லாட்டி காம்பவுண்டிங் எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தே ரியலி கெட் ஸ்ட்ரக். ஏன்னா தெரியாது. ஏன்னா பிகாஸ் நம்ம எல்லாத்தையுமே சிலது பாஸுக்காக படிக்கணும், இல்லை ஃபேமிலிக்காக படிக்கிறோம், இல்லை டீச்சர்ஸ்க்காக படிக்கணும், இந்த மாதிரி மைண்ட் செட்லேயே வந்துட்டோம். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுனாலே நிறைய பேர் கொஞ்சம் அலர்ஜியாக இருக்குது. மேத்மெட்டிக்ஸ் ரொம்ப அலர்ஜியாக இருக்குது. அப்போ நம்ம பேசிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், சேவிங்ஸ்னால் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் என்ன, இது வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் பேசிக்ஸ், இதை புரிஞ்சிக்கலாம். இப்போ சேவிங்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். சேவிங்ஸ்னால் என்னென்னா, நம்மள்ட்ட ஒரு பணம் இருக்குது, அந்த பணம் ஏதாவது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணணும். அதில் வந்து எனக்கு வந்து க்ரோத்தை பற்றி கவலை கிடையாது, ஆனால் எனக்கு ப்ரிசர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ப்ரொடெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி நம்ம எந்த நேரத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அப்ரோச் பண்ணோமோ அது பேர் சேவிங்ஸ். இப்போ சேவிங்ஸ்னால் என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது பண்ண. சேவிங்ஸ் இஸ் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன், லிக்விடிட்டி எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு இருக்கும். அது வந்து அது ப்ரோன்ஸு. கான்ஸ் என்னென்னு பார்க்கலன்னா, அதில் என்னென்ன இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலன்னா நம்மளோட வச்சுக்கிற கேபிட்டல் இறங்கிடும். இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 1,00,000 இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், இதை செலவு பண்ணக்கூடாது, ப்ரிசர்வ் பண்ண சொல்லி எங்கள் பேங்க் லாக்கரில் எடுத்து, வீட்டில் இருக்கிற ஒரு சேஃப்டி லாக்கரில் எடுத்து பூட்டி வச்சிடுறேன். நான்
ஒரு வருஷம் எனக்கு இந்த பணம் தேவையே படலை, அப்போ இந்த ஒரு வருஷம் கழிச்சு எடுக்கிறோம் அந்த பணத்தை, எவ்வளோ இருக்கும் அந்த பணம்? அதே 1,00,000 தான் இருக்கும். அப்படியே நம்ம அதே 1,00,000 இருக்குன்னு நினச்சா நம்ம தவறு. அது வந்து 93,000 தான் இருக்கும் அந்த வேல்யூ. அது எப்படி பண்ணால் பர்ச்சேசிங் பவர். ஏன்னா அந்த நேரத்தில் என்ன இருக்கும், விலைவாசி ஏறி இருந்தால், இப்போ லாஸ்ட் இயர் நீங்கள் 1,00,000 கொடுத்து ஒரு பொருளை வாங்க போனால் அதே பொருளை இன்றைக்கி வாங்க போனீங்கன்னா உங்களால் 1,00,000 ரூபாய்க்கு பொருள் இருக்காது, அது 1,07,000 இருக்கும். அப்போ நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகம், அந்த இன்ஃப்ளேஷன் அதிகம். அப்போது அது சேவிங்ஸோட கான்செப்ட் இதுதான். சேவிங்ஸ் இஸ் ப்ரிசர்வ்ஸ் தட் டசன்ட் பீட் இன்ஃப்ளேஷன். தட் மே அலோ யுவர் கேபிட்டல் டு எரோட். உங்கள் கேபிட்டலே எரோட் ஆகிருக்கும், ஆனால் அது உங்கள் ஃபிசிக்கலாக தெரியாது. ஸோ இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல். அப்போது நம்ம ஒரு முதலீடு பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு புரிஞ்சிக்கணும், நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வேணுமா இல்லை ப்ரிசர்வேஷன் வேணுமா அப்படின்னு. எப்பப்போ அந்த வேர்டு ப்ரிசர்வேஷன், கேரண்டி இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட கனெக்ட் ஆகிருந்ததுன்னா மெஜாரிட்டி ஆஃப் டைம் அது இன்ஃப்ளேஷனை பீட்டே பண்ணாது. அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி எரோட் யுவர் மனி அந்த பீரியட் ஆஃப் டைம், வாட் எவர் த பீரியட் ஆஃப் டைம், 1 month 3 months 6 months 1 year 2 years, அந்த நேரத்தில் அந்த பணம் எரோடு தான் ஆயிருக்குமே தவிர குரோத்தே ஆயிருக்காது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் இட் இஸ் ஆஸ் அன் எபிலிட்டி டு பீட் த இன்ஃப்ளேஷன். அப்போ இன்ஃப்ளேஷனை தாண்டி நம்ம வரக்கூடிய வருமானம் எல்லாமே கால்டு இன்ஃப்ளேஷன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணால் இட்ஸ் கால்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சார் அப்போ நான் எல்லாமே இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறேன், எல்லா பணத்தையும் திரும்ப நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டலாமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் நமக்கு லைஃப்பில் எப்போ சர்ப்ரைஸ் வரும்னே தெரியாது. அப்போ சர்ப்ரைஸ் வரும்போது நம்ம மாட்டிப்போம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், சேவிங்ஸ் வந்து என்னென்ன பர்பஸ்க்கு நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு தேவையாக இருக்கும், என் குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு 6 months 8 months இருக்கும், என்னோட டாட்டரோட மேரேஜ் இருக்கலாம், நான் ஒரு வீடு பார்த்துனே இருப்பேன், ஆல்மோஸ்ட் முடிகிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கும், அந்த நேரத்தில் நான் கொடுக்க வேண்டிய பணம், இந்த மாதிரி பணத்தெல்லாம் சேவிங்ஸில் தான் இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம ரிட்டர்ன்ஸை பார்க்கல, நம்ம வந்து அந்த கோலை பார்க்குறோம், நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும், ஆஸ்பிரேஷன், நம்மளோட ஆஸ்பிரேஷன், அந்த ஆஸ்பிரேஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும்போது இன்ஃப்ளேஷன் நம்ம இக்னோர் பண்ணி தான் ஆகணும், இல்லை இன்ஃப்ளேஷனை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இருக்கணும். எல்லாமே எல்லா நேரத்துலையும் கிடைக்காது இல்லையா. அப்போது நம்மளோட இலக்குகள் ஷார்ட் டேர்மாக இருந்தால், இப்போ இட்ஸ் கோயிங் டு பி 3 months 6 months 1 year 2 year எல்லாமே இருந்ததுன்னா நம்ம சேவிங்ஸில் தான் அந்த பணத்தை வச்சுருக்கணும். அப்போது இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சா அது சேவிங்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு திடீர்னு டவுட் வரலாம் இல்லையா உங்களுக்கு. அப்போது நம்ம பார்க்கணும், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுருந்தீங்கன்னா வெதர் அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுதா பீட் பண்ணலையா. இப்போ பீட் பண்ணிச்சுன்னா இட் இஸ் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இட் இஸ் நாட் ஏபிள் டு பீட் இன்ஃப்ளேஷன், இட் இஸ் சேவிங்ஸ். அவ்வளோதான், அந்த டிஃபரன்சியேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ் சார், ரொம்பவே அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேவிங்ஸ்க்கும் ரொம்பவே கிளியரான ஒரு டிஃபரன்சியேஷன் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போது சரி, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கில் எஃப்டி இருக்குது, ரெக்கரிங் டெபாசிட்ஸ் இருக்குது, கோல்டில் பண்ணலாம், அல்லது லேண்டில், ரியல் எஸ்டேட்டில், மற்ற ஏதாவது ப்ராடக்ட்ஸில், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட், இப்படி நிறைய டைப்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இது என்னென்ன இன்னும் வெரைட்டியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேவிங்ஸ்னால் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ ப்ராடக்ட் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறேன் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரிஸ்க் எடுக்கிற தன்மைன்னா அப்போ நம்மளுக்கு தெரியணும், நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு. நம்ம தரவாயில் பேங்க்குக்கு போகிறோம், 1 year டெபாசிட் கொடுங்க சார் அப்படின்னா, அவர் 1 year டெபாசிட் இருந்தாங்க சார், 5% ரிட்டர்ன் உங்களுக்கு அப்படி சொல்லிடுறாரு. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், என்னோடய ரிஸ்க்குக்கு 5% ரிட்டர்ன், நான் 1 year டெபாசிட் போகிறேன், எனக்கு 5% ரிட்டர்ன் கிடச்சா போதும். இப்போ நான் சொல்கிறேன் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா அடுத்த கேள்வி, உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், அது எப்படி சார், எனக்கு எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும் திடீர்னு கேள்வி கேட்டால் எனக்கு எப்படி சார் புரியும் ரிஸ்க் எடுக்கிறத பற்றி. அப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க ரிஸ்க்கை வெளியால் எவாலுவேட் பண்ண தேவை. இப்போ நீங்கள் ஒரு சராசரி மனிதர் இருக்கீங்க, காலையில் உங்கள்கிட்ட ஒரு 5:30 மணிக்கு காலையில் ஓரளவுக்கு ரீசனபுளாக வெளிச்சம் இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட ஒரு காரை கொடுத்து, நீங்கள் கார் நல்லா ஓட்ட தெரிஞ்சாலும் தான் நான் காரை கொடுத்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த காரை சிக்னல் கிடையாது, மனுஷங்க நடமாட்டமே கிடையாது, காக்கா குருவிங்க உண்டி தான் அந்த நேரத்தில் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் 40 ஸ்பீடுக்கு மேலே முள்ளு போனால் திருப்பி 40 கொண்டாந்து வச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப பயந்து சுபாவமான கேரக்டரில் இருக்கீங்க. அப்போது உங்களோட முதலீடுலாம் எப்படி இருக்குன்னா, உங்களோட மனதை ஒத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் பிரச்சனை கிடையாது. அப்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தான் உங்களோட முதலீடுகள் இருக்கணும். நான் உங்கள்கிட்ட ஒரு காரை 10 மணிக்கு கொடுக்குறேன், பிஸியான ரோட்டில் கொடுக்குறேன், அப்போ கூட உங்களால் இசட் போட்டு ஓட்டுவீங்க, ஒய் போட்டு ஓட்டுவீங்க, எம் போட்டு ஓட்டுவீங்க, எப்படி வேணால் போட்டு ஓட்டுவீங்க. அப்போது உங்களோட கேரக்டரே வந்து கொஞ்சம் அக்ரெஷனான கேரக்டர். அப்போது நீங்கள் உங்களை முதலீடை வந்து கன்சர்வேட்டிவாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமாம் மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபெஸ்ட்ரேட் ஆகி அதை பிடிங்கி அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்ருங்க. அப்போது உங்களுக்கு தேவையான ரிஸ்க் எடுக்கணும். அப்போது நம்ம மனநிலை என்ன, நம்ம வாழ்க்கை தன்மை என்ன, அந்த தன்மையை புரிஞ்சு நம்ம முதலீடு பண்ணோன்னா நம்மளால் என்ன ப்ராடக்ட் நம்மளுக்கு வேணும்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க நம்ம என்னன்னா, நம்ம கலாச்சாரத்தில் எப்பயுமே சொல்லிகிட்டே இருக்காங்க, நீ யாருன்னு கேளு அப்போது உனக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு. அப்போ முதலீட்டில் என்னோட ரிஸ்க் என்னன்ற கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு விடை ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். எஸ் சார், இப்போ வந்துட்டு சரி எதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், லைக் கோல்டில் பண்ணலாமா, இல்லை பேங்க்கில் எஃப்டியாக போட்டு ரிஸ்க் இல்லாமல் இருந்துடலாமா, அல்லது ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா, லேண்டில் போடலாமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஸோ அது எது பெஸ்ட்டு, என்ன அது பார்த்தீங்கன்னா அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், எப்பயுமே இந்த முதலீடு வரும்போது அசட் அலோகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்மளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஸ்நாக்ஸில் மிக்சர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதில் நிறைய மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பான்.
பூந்தி போட்டு வச்சுருப்பான், காரா சேவ் போட்டிருப்பான், வேர்க்கடலை போட்டிருப்பான், எல்லாம் போட்டு அந்த கலவை நம்மளுக்கு பிடிக்கும். இப்போ நீங்கள் கார்ன்ஃப்ளெக்ஸ் கூட ஆட் பண்ணிடுறாங்க, அது கூட ஒரு டேஸ்ட் பிடிக்குது. இப்போ மிக்சடாக இருந்தால் நம்மளுக்கு டேஸ்ட் பிடிச்சி தானே இருக்குது. எப்பயுமே நம்ம மிக்சடாக இருந்தால் எப்பயுமே நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம சாப்பாடு கூட எப்படி சாப்பிட்றோம் சவுத் இந்தியாவில்? சாம்பார் சாப்பிடுவீங்க, ரசம் சாப்பிடுவீங்க, மோர் சாப்பிடுவீங்க, அதுக்கு வேணால் ஒரு சிக்கன் வச்சுப்பீங்க, ஏதோ ஒன்று வாட்டவர் இந்த காம்பினேஷன் தான் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க. யாராவது போய் ஒரே ஒரு சாம்பார் சாதம் கொடுங்க, ஒரே ரசம் சாதம் கொடுங்க, ஒரே ஒரு தயிர் கர்ட் ரைஸ் கொடுங்கன்னு கேட்குறீங்களா? கேட்கல. இப்போ ரைஸ் கூட மிக்சடாக இருந்தால் நம்மளுக்கு பிடிக்குது. அப்போது நம்ம முதலீடுங்க வந்து மிக்சடாக இருக்கணும். என்ன ரேஷியோவில் இருந்தால் பெட்டராக? இதை நம்ம என்ன சொல்கிறோம் ஆங்கிலத்தில் அசெட் அலோகேஷன் அப்படின்றோம். ஒரு அசெட்டுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணலாம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த அலோகேஷன் செட் பண்ணோம். இப்போ நீங்கள் ஒரு 25-30 வயசு நபராக இருக்கீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் உங்கள் முதலீடு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட இலக்குகள் எல்லாமே 3-5 வருஷம் தாண்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட இருக்கிற 100 ரூபாயில் அட்லீஸ்ட் ஒரு 50-60 ரூபாயை பங்கு சார்ந்த முதலீடு பண்ணணும். ஈக்விட்டி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் 50-60% இன்வெஸ்ட் பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு எதிர்பார்க்காத ரிஸ்க்லாம் வர்றதுக்கு ரிஸ்க் இருக்குல்ல, எமர்ஜென்சி ஏதோ ரீசன்ஸ் இருக்கலாம். அப்போ நம்ம 20-30% டெட்டில் இருக்கலாம். டெட்னா கடன் சார்ந்த பத்திரங்கள் ஆர் கேரண்டி ரிட்டர்ன்ஸ் யாராவது சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்மளோட ரிட்டர்ன்ஸ். அப்போ 20-30%. அப்போது நீங்கள் 50-30 80 ஆச்சு, பேலன்ஸ் 20 இருக்குது. இப்போ 60-30 பேலன்ஸ் 10 இருக்குது. அப்போ நம்ம எப்பயுமே சொல்கிறோம் இந்த கோல்டு வந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 5-10% இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஏர்லி பார்ட் ஆஃப் மை கேரியரில் நான் ரியல் எஸ்டேட்டே எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா ரியல் எஸ்டேட்ஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஆனால் சின்ன அமௌண்ட்டில் நம்மளால் வாங்க முடியாது. அப்போது நம்ம டெட்லேயோ ஈக்விட்டிலையோ பணத்தை பில்ட் பண்ணி அப்புறம் அதுலேருந்து பணத்தை கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே பண்ணலாம். அப்போது நம்ம ஒரு கோல் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்மளோட 3 அசெட் கிளாஸ் தான் நம்மளால் இப்போ ஹேண்டில் பண்ண முடியும். ஒன்று வந்து பாண்ட்ஸ் ரிலேட்டட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட், பாண்ட்ஸ், கேரண்டீட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, ஈக்விட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஷேராக இருக்கட்டும், இது ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் கோல்டு இருக்கலாம். இப்போ இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குலாம் சில்வர் நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது உங்கள்கிட்ட நீங்கள் 60 ரூபா பங்குச்சந்தையில் போட்டிங்க, 30 ரூபா இதில் போட்டிங்க, டெட்டில் போட்டிங்க, ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போட்டிங்க, இல்லை பாண்ட்ஸில் போட்டிங்க. அப்போ பேலன்ஸ் இருக்க 10 ரூபாயில் 5 ரூபா கோல்டு, 5 ரூபா சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ஒரு காம்பினேஷனில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டுத்தொகை ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 12-13% ரிட்டர்ன். அப்போ 12-13% நீங்கள் ரிட்டர்ன் எடுத்தீங்கனாலே யூ ஆர் ஒன் ஆஃப் த குட் இன்வெஸ்டர் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ.